ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனம் முதல் 11 வசனம் வரை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறித்தும் அவர் வந்து இந்த பூமியில் என்ன செய்வார் என்பதை குறித்தும் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு வந்து அநேகம் பேருக்கு கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவித்தார். நமக்கு எப்படி பிரயோஜனமா இருக்கிறது, ரட்சிப்பு எப்படி வந்தது, எப்படி வரப்போகிறது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக எசையா தீர்க்கதரிசி இந்த அதிகாரத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த வசனங்கள் துல்லியமாய் ஆண்டவருடைய முதல் வருகையில் நிறைவேறிற்று. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர். அப்படி என்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரித்துவ தேவனாய் இருக்கிறார். ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அளவில்லாமல் நிரப்பி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வானத்திலிருந்து புறாவை போல இறங்கினார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் அவர் இறங்கியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாய் நிரப்பி இருந்தார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று பொருள். நல்ல செய்தி. எது நல்ல செய்தி? துன்பங்கள் விலகி நன்மை ஏற்படும் செயல்தான் நற்செய்தி. அப்படிப்பட்ட செய்தி சொன்னால் நற்செய்தி சொல்லுகிறவர்கள் என்று சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது இந்த உலகத்தில் ஆதாம் ஏவாள் மூலமாக வந்த பாவம் போய் அந்த பாவத்தை நீக்கி பரிசுத்தமாக்க ஆண்டவர் வந்து விட்டார். அவரை விசுவாசிக்கிற யாவரும் பாவத்திற்கு விலகி பாவத்திலிருந்து மீட்பை பெற்று மன்னிப்பை பெற்று பரிசுத்தவான்கள் ஆகிறோம். இந்த செய்திதான் நற்செய்தி. இந்த நற்செய்தியை சொல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். நான் பிறந்தேன், நான் உங்களுக்காக மரிக்க போகிறேன், உங்கள் பாவங்களை எல்லாம் நீக்க போகிறேன், என்னிடத்தில் விசுவாசமாய் இருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு ஆண்டவர் வருகிறார். இது அவருடைய முதல் வருகையை சொல்லியிருக்கிறது. இப்படி நற்செய்தியை சொல்வதற்கு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் அபிஷேகம் பெற்று ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு நற்செய்தியை சொன்னார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கித்தார். பாவ மன்னிப்பு உண்டு, பரிசுத்தவான்களாகுங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும். இருதயம் நொறுங்குண்டவர்கள் யார் அப்படிப்பட்டவர்கள் என்றால், வாழ்க்கையில் துரோகத்தை அனுபவிப்பவர்கள், மற்ற மனிதர்களால் ஏமாற்றப்படுகிறவர்கள், நஷ்டத்தை அனுபவிப்பவர்கள், இயலாமையில் சரீர உபாதைகளினால் மனம் நொறுங்கி இருப்பவர்கள், மனம் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் ஏன் தான் வாழ்கிறோமோ என்று வேதனையோடும் துக்கத்தோடும் இருக்கிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்டவர்களை இருதயம் நொறுங்குண்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு என் வாழ்க்கையில் விமோசனமே இல்லையா, எனக்கு நன்மையே நடக்காதா, எல்லாம் தீமையாய் இருக்கிறதே, எல்லாம் பாடாய் இருக்கிறதே என்று நினைக்கிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்டவர்களே இருதயம் நொறுங்குண்டவர்கள். அப்படி இருதயம் நொறுங்குண்டு காயப்பட்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் காயம் கட்டுகிறார். காயம் கட்டுதலை கர்த்தர் கூற வருகிறார். உன் இருதயத்தை நான் குணமாக்குகிறேன் என்று சொல்ல வருகிறார். அதற்கான வழியை சொல்ல வருகிறார். எல்லா விதத்திலும் பாடுகளையே அனுபவித்துக் கொண்டு துக்கத்தோடும் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் காணாமல் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு நன்மை வரப்போகிறது, சந்தோஷமா இருங்கள், துக்கத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்வதற்கு கர்த்தர் வரப்போகிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை தர. சிறையிருப்பில் இருப்பவர்கள், பலவிதமான சிறையிருப்பு இருக்கிறது. மனிதர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு சிறையில் இருப்பவர்கள், அரசாங்கத்தால் சிறையில் வைக்கப்பட்டிருப்பவர்கள், நோய்க்கு அடிமையாய் இருப்பவர்கள்,
பலவித கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு விடுதலையாகாமல் இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு பலவித இச்சைகளில் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களும் சிறைப்பட்டவர்களைப் போலதான். அதிலிருந்து தப்பிக்கொள்ள நினைப்பார்கள், ஆனால் முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு விடுதலையை கூற கர்த்தர் வருகிறார். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், பொல்லாத பொல்லாதவனால் பிடிக்கப்பட்டு, பொல்லாத ஆவிகளால் பிடிக்கப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை கட்டவிழ்த்தலை கூறவும். ஆவிகளால் பிடிக்கப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, உங்களை நான் விடுவிக்கிறேன் என்று சொல்லவும் கர்த்தர் வருகிறார். இருதயத்தில் வேதனையோடு துக்கத்தோடு வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட நிலையில், மனமுடைந்த நிலையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை தேற்றி உயிர்ப்பிக்க வருகிறார். சிறையிருப்பில் இருப்பவர்களை விடுதலையாக்க வருகிறார். அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்டிருப்பவர்களை விடுதலையாக்க வருகிறார். குணப்படுத்த, சந்தோஷப்படுத்த வருகிறார். மொத்தத்தில் சொல்ல போனால் மறுவாழ்வு தர வருகிறார். ஆண்டவருடைய முதல் வருகை இப்படி இருக்கும் என்று 700 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அப்படியே நிறைவேறிற்று. கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் அவர் வருகிறார். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை கூற வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்தபோது 2ஆம் வருகையை பற்றி மனிதர்களுக்கு சொல்ல வந்தார். நான் மீண்டும் வருவேன் என்று சொன்னார். 2ஆம் வருகையில் வந்து இந்த பூமியை நீதியாய் நியாயம் தீர்ப்பேன் என்று சொன்னார். அப்படி அதை சொல்லவும், அனுகிரக காலம், கர்த்தருடைய நாள் வருகிறது, சமீபமாய் இருக்கிறது என்பதை சொல்லவும் கர்த்தர் வந்தார். அவருடைய முதல் வருகையில் அவர் செய்த செயல்கள் இப்படி நடக்கும் என்று சொல்லப்பட்டது அப்படியேதான் ஆண்டவர் செய்தார். துயரத்தில் இருந்த எல்லா ஜனங்களுக்கும் ஆறுதல் செய்யவும், அவர்கள் துன்பத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களுக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கவும் கர்த்தர் வந்தார். சீயோனிலே துயரப்பட்டவர்களுக்கு, துயரத்தில் இருப்பவர்களுக்கு சீர்படுத்தவும், கர்த்தருடைய ஜனங்களை சீர்படுத்த, அவர்கள் துன்பங்களை எல்லாம் நீக்கி விடுதலையாக்க கர்த்தர் வந்தார். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் குமாரனை எதற்கு இந்த பூமியில் அனுப்பினார்? சாம்பலையாய் கிடந்தவர்களுக்கு சிங்காரப்படுத்த, சாம்பலை பூசிக்கொண்டு இருந்தவர்கள், அப்படி என்றால் தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களை உயர்த்தி வைத்து, ஒரு மனிதன் சாம்பலில் கிடக்கிறான், அழுக்கு துணி உடுத்தி கொண்டு அவன் மிகுந்த துன்பத்திலும் துயரத்திலும் பசியோடும் தாகத்தோடும் படுக்க இடம் இல்லாமல் தெருவில் கிடக்கிறான். அவனை தூக்கி கொண்டு வந்து, அவனை அழைத்து வந்து, அவனுக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுத்து, நல்ல உணவு கொடுத்து, நல்ல அலங்காரம் செய்து, நல்ல துணிகளை கொடுத்து, இப்படியாக அவனை உயர்த்தி ஒரு ராஜ தோற்றத்தில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். அப்படிப்பட்ட துயரத்தில் கிடந்த நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்து சிங்காரமாய் மாற பண்ணுவார். இது நம்முடைய மனநிலையையும் குறிக்கிறது. வெளிப்பிரகாரமாக நமக்கு ஆசீர்வாதம் வரும். நாம் எத்தனை துன்பத்தில் இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாகி சரீரம் குணமாகும், பண கஷ்டம் நீங்கும், வாழ்வில் செழிப்பு உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், எல்லாவற்றிலும் உயர்த்தப்படுவோம். சண்டை சச்சரவுகள் நீங்கும், சமாதானம் உண்டாகும். இப்படி எல்லாவற்றிலும் உயர்த்தப்பட்டு நாம் சிங்காரமாய் இருப்போம். சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, உற்சாகமாய் வாழும்படியாக சமுதாயத்தில் உயர்த்தப்பட்ட நிலையில் நம்மை கர்த்தர் வைப்பார். இப்படி நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி செய்வதற்கு நான் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனந்த தைலத்தை, அதாவது துன்பம், துயரம், கண்ணீரில் இருந்தவர்களுக்கு பதிலாக ஆனந்த தைலம் என்றால் சென்ட் பூசிக்கொள்வது போல, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு, நல்ல ஒரு மனநிலை, ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் இருக்கும்படி கர்த்தர் செய்வார். அதை செய்யதான் வந்தார். அப்படி மாற்றத்தை உண்டாக்க, நம் வாழ்க்கையில் தாழ்ந்த நிலையில் இருந்த நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்க்க கர்த்தர் வந்தார். அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், தீமையிலிருந்து நன்மையை மாற்ற. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டு, துன்பத்திலும் துயரத்திலும் இருந்து காப்பாற்றப்பட்டு, உயர்ந்த நிலையில் உயர்த்தப்பட்டு, அவர்களை பரிசுத்தமாக்கி உயர்த்தி வைப்பார் கர்த்தர்.
அவர்கள் அப்படி கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர்கள் நீதியின் விருட்சங்கள், நீதியின் மரம் என்று சொல்லப்படுமா. இவர்கள் எல்லாம் நீதியின் மரங்கள் என்று சொல்லப்படுமா. பரிசுத்தவான்களை கர்த்தர் வேதாகமத்தில் மரங்கள் என்று, விருட்சம் என்று சொல்வது வழக்கம் உவமையாக. நீதியின் மரங்களாக நாம் இருப்போமா. நீதியின் மரம் என்றால் நாம் நீதியா இருப்போம், நம் கனிகளும் நீதியா இருக்கும். மரம் எப்படி இருக்கிறதோ கனியும் அப்படியே இருக்கும். நீதியை பிறருக்கு தருகிறவர்களாக, நீதியாய் நாம் பெற்றுக்கொண்டு நீதியை தருகிறவர்களாகவும் இருப்போம். அப்படி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, நெடுங்காலமாய் கட்டப்படாமல் பாழாய் கிடந்த இடங்கள் இருக்கும், அதையெல்லாம் எடுத்து புதுப்பித்து கட்டிடங்களை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, ஏற்கனவே நிர்மூலமாய் அழிக்கப்பட்டு கிடந்த இடங்களை எல்லாம் எடுத்து கட்டி அதை புதுப்பிப்பார்களாம். தலைமுறை தலைமுறையாய் பாழாய் கிடந்த பட்டினங்களை எடுத்து கட்டுவார்கள். பாழாய் இருந்ததையெல்லாம் எடுத்து கட்டி ஒரு நல்ல காரியம் செய்யும்படியாக அவர்கள் வருவார்கள். கர்த்தருடைய ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மரஜாதியார் நின்று கொண்டு, அப்படி என்றால் அந்நியர்கள், கர்த்தரை அறியாத மக்கள் நம்முடைய மந்தையை மேய்க்கிறவர்களாகவும் திராட்சை தோட்டத்தை காவல் காக்கிறவர்களாகவும், அந்நிய புத்திரர்கள் நமக்கு பண்ணை ஆட்களாகவும் இருப்பார்களாம். நம்மிடம் வேலை செய்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். நாம் முதலாளிகளாகவும் அந்நியர்கள் நமக்கு வேலையாட்களாகவும் இருப்பார்களாம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்பது பொருள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுவீர்கள். 1000 வருட அரசாட்சியில் இதெல்லாம் நடக்கும். நாமோ கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்று எண்ணப்படுவோம். ஆசாரிய பணி என்பது தெரியும். லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஆசாரிய பணி செய்வார்கள். அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு முன்பாக ஊழியம் செய்கிற பாக்கியம் கிடைக்கும். உங்களை நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரர்கள், பணிவிடைக்காரர்கள் என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்ற பெயர் நமக்கு கிடைக்கும். நீங்கள் மற்றவர்களின் செல்வத்தை ஏற்றுக்கொண்டு அதை அனுபவித்து, மற்றவர்களின் செல்வத்தை அனுபவித்துக் கொண்டு அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். பிறருடைய, அந்நியர்களுடைய, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களுடைய செல்வமும் புகழ்ச்சியும் நமக்கு வந்து சேரும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையான காரியங்கள் எல்லாம் தருவார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் வரும். கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருப்பதற்கு, கர்த்தரிடத்தில் பக்தியாய் இருப்பதற்காக நாம் பல வேதனைகளையும் போராட்டங்களையும் படுகிறோம். இவ்வுலகத்தில் நாம் வாழும்போது பல துன்பங்கள், அவமானங்கள், வெட்கங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் பட்டும் அல்லவா இத்தனை வேதனைகள், அவமானங்கள், துக்கங்கள் எல்லாவற்றிற்கும் பதிலாக இரண்டத்தனையாய் நன்மையை பெற்றுக்கொள்வோம். 2 மடங்கு நன்மை நமக்கு கிடைக்கும். பட்ட துன்பத்திற்கு, வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு நன்மை கிடைக்குமா. லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். லட்சை என்றால் அவமானம், கேவலமாய் பேசுகிற வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் அல்லவா. அதையெல்லாம் அதற்கு பதிலாக இவ்வளவு நாம் சகித்து கொண்டு கர்த்தர் நாமத்து நிமித்தம், கர்த்தரிடத்தில் பக்தி கொண்டது நிமித்தம் நாம் பொறுத்து கொண்டிருந்தோம் அல்லவா. அதற்கு பதிலாக நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதை நாம் பார்த்து மிகவும் சந்தோஷப்படுவோமாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று பொருள். அது நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான நன்மையை பெறுவார்கள். நம் தேசத்தில் நாம் அவமானப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். வெட்கப்படும்படி அநேகர் கேவலமாக பேசுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்திருப்போம். ஆனால் அது எல்லாம் மாறி இப்பொழுது தேசத்தில் உயர்த்தப்பட்டு பலரால் புகழப்பட்டு பெரிய நன்மைகளை நாம் 2 மடங்கு பெற்றுக்கொள்வோமா. நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். எருசலேமுக்கும் நடக்கும், நமக்கும் நடக்கும். நித்திய மகிழ்ச்சி. இனி அந்த மகிழ்ச்சி நம்மை விட்டு போகாது. பாவத்திலிருந்து நாம் விடுதலையாகி எல்லாம் நியாயத்திற்கெல்லாம் முடிந்து திரும்பி வந்து விட்டோம் என்றால், மனம் திரும்பி கர்த்தரிடம் சேர்ந்து விட்டோம் என்றால் நித்திய மகிழ்ச்சி தான். அதன் பின்பு மீண்டும் தீமை வராது, பொல்லாப்பு வராது, எதுவும் வராது. நித்திய மகிழ்ச்சி நம்மோடு இருக்கும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்புகிறேன். கொள்ளையிடப்பட்ட காரியத்திலிருந்து தகன பலியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், பிறரை கொள்ளையிட்டு அதில் வரும்
தகன பலியை என்னிடத்தில் செலுத்தினால் நான் அதை வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நியாயம் வேண்டும், நியாயமாய் நடக்க வேண்டும், நியாயத்தையே நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி, கர்த்தருடைய ஜனங்கள் செய்கிற செயல்களை, அவர்கள் நீதியாய் இத்தனை காலம் நடந்த காரியங்களை எல்லாவற்றையும் உண்மையாக்கி அதை நிறைவேற்றி அவர்களோட நித்திய உடன்படிக்கையை பண்ணுவேன். நித்திய உடன்படிக்கையை கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கை. இது நமக்கு செய்து விட்டார். அதாவது திராட்சரசமும் அப்பமும் நாம் எடுத்துக்கொள்கிறோம், கர்த்தருடைய மாம்சமும் இரத்தமுமாக. அதுதான் புதிய உடன்படிக்கை, திருவிருந்தை குறிக்கிறது. இதை ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கொள்ளையிடப்பட்டதை தகன பலியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதாவது பரிசுத்தம் அல்லாத பலியை நான் ஏற்க மாட்டேன். பரிசுத்தமான பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் பலியாகி நம் பாவங்களை எல்லாம் போக்கி பரிசுத்த உடன்படிக்கையை நம்மோடு ஏற்படுத்துகிறார். அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணி நாம் அதை குடிக்கும் பொழுது நாம் அவரோடு ஒன்று சேருகிறோம். அவருடைய சரீரமும் இரத்தமுமாய் மாறுகிறோம். அதனால் ஆவியில் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நமக்குள் ஏற்படுத்துகிறார். நாம் விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது இதுவே புதிய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை என்று சொல்லப்படுவது. இப்படி ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளின் சந்ததிகள் கிறிஸ்தவர்கள், கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற அத்தனை ஜனங்களும் அவர்கள் சந்ததி உலகத்தால் அறியப்பட்டிருக்கும். உலகத்தில் எல்லோருக்கும் அவர்களுடைய சந்ததி தெரியப்பட்டிருக்கும், பாப்புலராய் இருப்பார்கள். கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் உலகம் எங்கும் அறியப்பட்டிருப்பார்கள், எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அவர்களுடைய சந்தானம், அப்படி என்றால் அவர்களுடைய அடுத்த தலைமுறையினரும் ஜனங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பார்கள், உலகத்திற்கு பிரபலமாய் இருப்பார்கள். அவர்களை, கர்த்தருடைய ஜனங்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் பார்க்கிறவர்கள் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்களாம். எல்லோரும் சொல்லுவார்களாம். பிறர், மற்றவர்கள், கர்த்தரை அறியாத மக்களும் சொல்லுவார்களாம், அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைப்பாராம். நன்மையால் நிறையப்பட்டிருப்போம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். சந்தோஷப்படாமல் என்ன? என் ஆத்துமா என் தேவனுக்குள் களி கூர்ந்திருக்கிறது. கர்த்தருக்குள் களி கூர்ந்து சந்தோஷமாய் இருக்கிறேன் என் தேவனுக்குள். அவர் என்னை மீட்டுக்கொள்ள போகிறார். அவருடைய பெரிய ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்க போகிறது. அவரோடு கூட வாழ போகிறோம். அவருடைய பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து இருக்க போகிறோம். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! ஒரு மணவாளன் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு சமமாக, மணவாட்டி தன்னை நகைகளால் அலங்காரம் பண்ணி கொள்வதற்கு சமமாக கர்த்தர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி, பாதுகாப்பு எனும் மீட்பு எனும் ரட்சிப்பை உடுத்துகிறார். நீதியை நமக்கு உடுத்துகிறார். அதாவது பாவத்திலிருந்து விடுதலை தந்து நம்மை பரிசுத்தவான்களை மாற்றுகிறார், நீதிமான்களை மாற்றி விடுகிறார். நீதியின் சால்வையை எனக்கு தருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரங்களை கொடுக்கிறார். நீதியின் சால்வையையும் என் மேல் போடுகிறார். பாதுகாப்பையும் நீதியையும் எனக்கு கொடுக்கிறார். அதாவது பொல்லாத அக்னி கடலுக்கு செல்லாதபடிக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, சொர்க்கத்திற்கு, பரலோகத்திற்கு போகும்படியான பாக்கியத்தை, அந்த அதிகாரத்தை, அந்த தகுதியை தருகிறார். கர்த்தரே தருகிறார், நமக்காக வருவதில்லை. ரட்சிப்பும் நீதியும் கர்த்தரே நமக்கு தருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும், பூமியில் மழை பெய்தால் அதிலிருந்து செடிகள், பலவிதமான செடிகள் முளைத்தெழும்பும். அது போலவும் தோட்டத்தில் நாம் எதை விதைக்கிறோமோ அதை முளைத்தெழும்பும். அது போல கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுகிறார். மற்ற ஜாதியினருக்கு முன்பாக, மற்ற மனிதர்களுக்கு முன்பாக நீதியையும் நியாயத்தையும் முளைக்க பண்ணுகிறார். துதியையும், கர்த்தரை துதிக்கிற துதியையும், கர்த்தருக்கு நன்றி செலுத்துதலையும், நீதியையும் முளைக்க பண்ணுகிறார். இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இத்தனை காரியங்களையும் செய்வார் என்று இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எல்லாம் 700 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. இதை அப்படியே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 2000 வருடங்களுக்கு முன்பாக பிறந்து நிறைவேற்றினார்.
கர்த்தரால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிற்று. அதே போல கர்த்தருடைய முதல் வருகை எப்படி நிறைவேறியதோ அதே போல கர்த்தரால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களான இரண்டாம் வருகையை குறித்து சொல்லப்பட்ட தரிசனங்களும் நிறைவேறும். ஆயத்தமாவும் கர்த்தருடைய வருகையில் பங்கு பெறுவதற்கு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஆயத்தமாவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.